தந்தைக்கு மகள் என்பது எப்போதுமே ஸ்பெஷல் தான். தனது மகள் சரண்யாவின் பிறந்த நாளிற்கு பாக்யராஜ் எழுதிய கடிதம் ஒன்று குறித்து அவரே மனம் திறந்துள்ளார். அந்த காட்சிகளை தற்போது காணலாம். அம்முல என் பொண்ணு பிறந்தப்போ ஒரு 3 வயசு அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் குழந்தைய காலையில் கண்ணு முடிக்கும் போது அவங்க கண்ணை முழிச்சுன்னே காமிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் ப்ரெசன்டேஷன் ஏதாவது ஒன்று வாங்கி வச்சுருப்போம். டாய்ஸு அது இது ஏதாவது வித்தியாசமாக வாங்கி வச்சுருப்போம். அது கண்ணை முடிச்சுன்னே டாடி உனக்கு என்ன வாங்கி வச்சுருக்காங்க மாதிரி, மம்மி என்ன வாங்கி வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எதையாவது ஒன்று காமிப்போம். அப்போது பூர்ணிமா ஒரு கார்டு ஒன்று வாங்கி வச்சுருந்தது. என்னென்ன பர்த்டே அதுக்கு ஏதாவது சொல்லி விஷ் பண்ணி ஏதாவது எழுதுகிற மாதிரி ஒரு கார்டு ஒன்று வாங்கி வச்சுருந்தது. இப்போ என்கிட்ட அம்முளுக்கு ஏதாவது எழுதி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை அப்படியே வச்சிடலாம், காலையில் இது பண்ணேன். நான் சொன்னேன், அந்த குழந்தைக்கு படிக்கவும் தெரியாது, படித்தாலும் புரியாது, என்ன எழுத சொல்கிற நீ அப்படின்னா, இல்லைங்க ஏதாவது எழுதுங்க, அவள் பெருசாகும்போது நாளைக்கு நல்ல விவரம் தெரியும் போது 7 வயசு 8 வயசு ஆகும்போது டாடி உனக்காக 2 வயசுலேயும் 3 வயசுலேயும் இப்படி எழுதுந்து அப்படின்னு சொல்லி காமிப்போம், ஒரு ஸ்வீட் மெமரி தானே அப்படின்னா. அப்படி சரின்னா அந்த க்ரீட்டிங் கார்டில் என்ன எழுதுறது அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அப்போ ஒரு தாட் வந்தது, அது நான் எழுதினேன். பூர்ணிமா கிட்ட சொல்லிட்டு, எனக்கு இங்கிலீஷ்லாம் வராது, தமிழில் எழுதுகிறேன், நீ வேணா இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி இது பண்ணிக்கோ, படித்து காமிச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிவிட்டு தமிழில் எழுதினேன். அது என்னென்னா, டியர் அம்லு, சரண்யா டியர் அம்லு, நான் லைஃப்பில் முதலாக வானவில்லை பார்த்தேன். வானவில்லை பார்த்தப்போ அவ்வளோ கலர்ஃபுல்லாக அப்படி இருந்தது. அப்படி ஒரு மழை லைட்டாக ட்ரெஸ்ஸிங்கில் அந்த வானவில்லை பார்க்கும்போது, அடேங்கப்பா உலகத்தில் இதுதான் அழகு, இதுக்கு மேலே என்ன அழகு இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப மனசில் எப்போ ரசிச்சுட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் நைட்டில் அப்படியே ஆகாசத்தை பார்க்கும்போது மேலே ஸ்கையில் ஃபுல்லாக நட்சத்திரங்கள் அப்படியே மின்னிக்கிட்டே இருந்தது. அவ்வளோ கிளிட்டரிங், அவ்வளோ நட்சத்திரங்கள். அப்போது இல்லை வானவில்லை விட இதுதான், இந்த நட்சத்திரங்களே இவ்வளோ பிரமாதம், இதுக்கு விட அழகு வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் அதை ரசித்து நினச்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஒரு ஃபுல் மூன் பார்த்தேன். அப்போது இல்லை வானவில்லை பார்த்து வருது, நட்சத்திரம், இத்தனை நட்சத்திரம், இது எல்லாத்தோட இந்த ஃபுல் மூனுங்கிறது தான் உண்மையிலேயே ரொம்ப அழகு அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே அழகு கிடையாது, ஃபுல் மூணு தான், அந்த வானவில் நட்சத்திரத்தை விட ஃபுல் மூணு அழகு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன்.